மாதாவினுடைய வணக்க மாதத்திலே 4வது நாளிலே தேவ அன்னையுடைய திருப்பெயரான இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் என்ற திருப்பெயரை குறித்து தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே இது திருப்பட்டமோ திருப்பெயரோ கிடையாது. இது இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் இடையிலான தனிப்பட்ட ரீதியான உறவை குறிக்கிறது. அதாவது அன்னை மரியாளினுடைய தாய்மையானது கபிரியேல் தேவதூதருக்கு அன்னை மரியாள் சொன்ன அந்த ஆம் என்ற வார்த்தையினூடாக தொடங்குகிறது. உண்மையிலே அன்னை மரியாளுக்கு இந்த இறை மீட்பு திட்டத்தை பற்றிய போதிய அறிவு இருக்கவில்லை. இருந்தாலும் கூட அன்னை மரியாள் திறந்த மனத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார் ஆம் என்ற வார்த்தையினூடாக. இந்த ஆம் என்ற வார்த்தையானது உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. அதாவது நம்பிக்கை என்பது, ஆண்டவர் மீது நம்பிக்கை என்பது கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொள்வதல்ல, மாறாக கடவுளுடைய திட்டத்துக்கு எம்மை திறப்பது அல்லது எம்மை அர்ப்பணிப்பது என்ற ஒரு அழகான பாடத்தை எமக்கு எடுத்து காட்டுகிறது. அதுபோலவே தான் அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் எவ்வாறு இயேசுவை தன்னுடைய உடலிலே தாங்கிக் கொண்டாரோ அதுபோல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு, உதவி செய்து போன்ற நற்பண்புகளோடு இயேசுவை என்னுடைய வாழ்வில் தாங்குவதற்கு இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது. அதாவது எனக்கு தெரியும், இந்த கிறிஸ்துவினுடைய தாய், கிறிஸ்து என்று சொல்கிற பொழுது அதற்கான உண்மையான அர்த்தம் அபிஷேகிக்கப்பட்டவர். ஆகவே அபிஷேகிக்கப்பட்டவரை தாங்கியவராக இருக்கின்ற அன்னை மரியாள் எம்முடைய வாழ்க்கையின் கூட ஒரு நல்ல பாடத்தை தருகிறார். எம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இயேசுவை தாங்கும் பொழுது, இயேசுவுக்கு சாட்சியாக வாழும் பொழுது நாமும் கூட அபிஷேகிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். ஆகவே இன்றைய நாளிலே சிந்திப்போம், நாமும் கூட அன்னை மரியாதை போல இறைத்திற்கு ஆம் என்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்களாக வாழ்கிறோமா? அதே போல இயேசுவை என் வாழ்விலே தாங்கி நாமும் அபிஷேகிக்கப்பட்டவர்களாக வாழ்கிறோம் என்று சொல்லி சிந்திப்போம்.